வணக்கம் மக்களே. இன்றைக்கு நாங்கள் என்ன காணொளி வந்து பார்க்க போறோம்னா ராமாயணம் வந்து பெரிய ஒரு லெவல்ல, அதான் பெரிய இதிகாசம் இருக்கு. பெரிய லெவல்ல ஒரு பெரிய என்ன சொல்றது விஎஃப்எக்ஸ் அதெல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சில். முக்கியமாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நிவேஷ் திவாரி அவர் இந்த தங்கல் படம் எடுத்து அது மட்டும் எனக்கு தெரியும், வேறு அவரை பற்றி பெருசாக தெரியல. ஆனால் நாங்கள் இது பார்க்கறதுக்கு காரணமாக ரன்வீர் கபூர், யாஸ் வந்து ராவணன் எப்படி செய்திருக்காங்க அப்படி பார்க்கறதே வர எல்லாத்துலேயும் வந்து ராவணனை வில்லனாக காட்டிப்பாங்க. நாடகங்கள் பார்த்தா சண்டிலேயோ எங்கேயாவது போய்க்கு வந்து ராமாயணால் தான் ராவணன் ஏதோ வில்லன் கொடூரமான அந்த மாதிரி காட்டிக்க. ராவணன் வந்து உண்மையாகவே ஒரு தமிழ் எங்களுடைய இலங்கையின் அரசர், அதுவும் வலிமையானவர், சிவபக்தர், எல்லாரையும் விட வலிமை கூடினவர் தான் ராவணன். அவரை வந்து 10 தலைன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்றது, அது என்ன சொல்றது, அவருக்கு இருக்கிற பலங்களை தான் 10 தலைன்னு அந்த ஒரு அது என்னன்னு சொல்றது, அதை இணைச்சா அவர் ஒரு உருவகிச்சு அவர் இப்படி ஒரு என்ன சொல்றது தமிழ்ல கற்பனையாக்கத்துல சொல்லப்படுது. கற்பனையில 10 தலை என்று காட்டி அது 10 தலை மற்றது ஆதி புருஷன் ஒரு பிரபாசர வள வந்திருக்கு. அதுல இருந்து ராமாயணமே இல்லை மறுத்துட்டு. ஏன்னா அதோட விஎஃப்எக்ஸ் தலையை அப்படி பறந்து அப்படி ஒன்றும் செய்யாம யாசை வடிவா காட்டியிருக்காங்களோ இல்லையோன்ட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் வீடியோ பார்த்துட்டு வந்து என்ன மாதிரி அது இருக்குன்னு கதைக்கலாம். காணொலி முதல் பார்ப்போம். அதுவும் முக்கியமா கேன் சிம்மர் மியூசிக் போட்டிருக்கு. அது எனக்கு கேன் சிம்மரும் ஏஆர் ரஹ்மான் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து 2 ஜாம்பவான்களும் சேர்ந்து போட்டிருக்கிறது இப்படி இருக்க போகுது. இதுலயே தெரிஞ்சிருக்கு இந்த படத்தோட லெவல் எங்க இருக்குன்னு. நிறைய பட்ஜெட் கோடி எடுத்துக்காங்க. பார்ப்போம் எப்படி இது இந்த விஷுவல்ஸ் அப்படி வந்திருக்கா, டெய்லர் அப்படி நிறைய பேர் முதலே இந்த டெய்லர் லீக் ஆகி சின்ன சின்ன கட் வேற லெவல்னு போட்டிருந்தவங்க ஜாஸ்தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் இன்னும் பார்க்கல. அதெல்லாம் தட்டி போடுறது எப்படியும் வேற தட்டி வர்றது. சீதாவா சாய்வலை வர எல்லாமே பார்க்க ஆசையா இருக்கு. மற்றது அனுமான சன்னிலியான் வர சன்னிலியான் அம்மாட்ட சரி சோமியா அடுத்திருக்கா. உண்மையா கூசோவாத ரொம்ப பாருங்க விசுவல்ஸ். அம்மாட்ட சிறியவா என்ன விஎஃப்எக்ஸ். ஓ உங்க பாருங்க கூசுத குரோட நிகழ்ந்துள்ளதோ இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். ஓ விசுவல்ஸ் பாருங்க. கூஸ்போ ஆயிகடே இருக்கிறேன். குவாலிட்டியை பார்த்தீங்க. ஓ ஓ இப்பொழுது நன்மைக்கு என் உயிரையே இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம். மியூசிக் செம்மையா முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது எனது கடமையாகும். 14 வருடம் வனவாசம். ஓ செம்மையா இருக்க சீதா. அந்த வாக்கென்றாயிற்று திருமணம். அதே வாய்ஸ் நம் இருவருக்கும் ஒரே விதி. அது எதுவாக இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன். சூர்பனகை உங்கள் மீது ஒரு மயக்கம். வைக்கப்படும் சொப்பனகை அவன் மரணம் மட்டுமல்ல அவமானம் அர்த்தமாயிருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றான்.
அந்த மூவுலகத்தின் கண் முன்னே அவனை கொன்று வதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். ஓ ஓ ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் அதுக்காக வேற வர ராவணையும் இதா காட்டிக்காங்க. ஓ வா ஜடாயு ரொம்ப சரி கொஞ்சம் அடிச்சு கடை இருக்க பாரு. வா அனுமானம் வேறல ஆடி. ஓ ஓ ஓ என்னடா ராமாயணம் ராவணன் இல்ல ராவணனுக்காக எடுத்திருக்கேன். கும்பகர்ணன் ராமயுகத்தின் உதயம். உம்மட சரி விஎஃப்எக்ஸ் ஆமா தூக்குது. வா அவங்க போஸ்டர்ல ஆட்டின மாதிரியே அதை நாங்கள் போஸ்டரை பார்த்தோன்னே விளங்கி இருக்கோம். நாங்கள் முதலே அந்த விட்ட போஸ்டர்ல பாருங்க ராவணனையும் அந்த ஃபுல்லா போஸ்டர் ஃபுல்லா வச்சிருந்ததுக்கே யோசிச்சிருக்கோம். நாங்கள் எடா ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எட்டுக்கு ராவணன் தான் ராவணனுக்கு தான் கூஸ் பம்ப் கொடுக்குறாங்க. வேற லெவல் இன்று ஒரு கொஞ்சம் நிமிஷம் வச்சிருப்பாங்க முதல்ல. ராவணனுக்கு தான் அதான் இந்த வில்லனுக்கு எவ்வளவு இன்ட்ரோ கொடுக்குறோம் அந்த அளவுக்கு அந்த படமும் ஓடும். எல்லா இதுலயும் பேசிக் அந்த அளவுக்கு இது டெய்லர்லயே ஒரு முன்னுக்கு ஒரு 30 செகண்ட் கிட்ட ராவணன் தியேட்டர்ல கூட்டிட்டு போப்பா ப்ளீஸ். விசுவல்ஸ் உண்மையாவே ஹாலிவுட்டை மிஞ்சிட்டாங்க. உண்மையாவே சொல்லிடுறேன். அது வந்து பெரிய ஒரு கம்பெனி, ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி, அதவங்கலாம் செய்யிருக்காங்க. ஹேண்ட் சிம்மர் மியூசிக் உண்மையாவே பூஸ்பாங்க தியேட்டர்ல எல்லாம். சும்மா நாங்க ஸ்பீக்கர்ல கேட்க எப்படி இருக்குன்னா தியேட்டர்ல கேட்கலாம் பிரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம் பில்டப்பா இருக்கா தெரியல மியூசிக். அந்த நாங்க அந்த விசுவல்ஸோட பார்க்க நல்லா இருக்கு. மியூசிக் அந்த புறும்பா அந்த தீமோ ஒன்றுமே விளங்கல அப்படின்னு அப்படிதான் இருக்கும். மியூசிக் அந்த பிளண்டா இருக்குது. அது நல்லா இருக்குது. உண்மையாவே ராமன் எங்கட ராவணனை வழியா காட்டினதான் இதுவரையும் வழியா காட்டிக்காங்க. நல்ல ஒரு கேரக்டரா சூஸ் பண்ணிருக்காங்க. அவருக்கு பில்டப் நிறைய கொடுத்துருக்காங்க. அவர் அந்த நல்ல மாதிரி தான் நிறைய இடத்துல காட்டிக்காங்க. அந்த டெய்லர் ஃபுல்லா அப்படிதான் காட்டிக்காங்க. நல்ல மாதிரி இல்லை அவர் வில்லனை தான் காட்டுறாங்க. ஆனா அந்த வில்லன்லயும் ஒரு மாஸ் வில்லனா காட்டிக்காங்க. சில விஷயங்களை அது அந்த வந்த அடி அப்படி பிளந்து அடிப்பேர் ஓடி வந்த அந்த சீன் எல்லாம் வேற லெவல்ல இருக்குமே. ஜாஸ் தான் இதுக்கு சரியான அப்படியே பதிஞ்சிட்டு ராவணன் ஜாஸ் தான் அப்படியே மண்டையை வச்சுட்டு அந்த தாடியை வச்ச மீசை வச்சு அந்த தலையில குழந்தை 10 தலை அதெல்லாம் படத்துல பெருமா தெரியாது. இது வரைக்கும் கொடுக்கல. அந்த முக்கியம் அந்த விஎஃப்எக்ஸ் தானே. அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அதுகளுக்கெல்லாம் செய்யிருக்காங்க. அந்த அந்த அதுலயே பாருங்க லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் தான் அந்த வித்தியாசமான அந்த மிருகங்கள் இந்த கிரீச்சர்ஸ் அதுகளை காட்டிக்கலாம் இந்த ரியலா இருக்கும். இந்த உதாரணமாக கேம் ஆஃப் த்ரோன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரேகன்ஸ் அதுகளை காட்டிக்கலாம் அந்த ரியலா இருக்கும். சில ஒன் பீஸ் அந்த மூவியில பாருங்க அதெல்லாம் ஹாலிவுட்ல இருந்து சொல்றேன். அதெல்லாம் சில ஜந்துக்கள் வரும், சில விதவிதமான பூச்சிகள் வரும். அதெல்லாம் அந்த இடத்தோட ஆக்களோட பாக்க நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அந்த புலி அந்த வண்டலுக்கு முன்னால ஒரு புலி வித்தியாசமா நிறைய ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. ஜான் ஒரு வெள்ள ஜான் பறந்து வர ரியாலிட்டி அப்படியே உண்மையா இருந்துச்சு. அதெல்லாம் அந்த கூஸ் போகும்போது அது பிரம்மாண்டமா இருக்கு. இந்த அளவு எங்கட 27 இன்ச்சு எங்கட 27 இன்ச்சு மானிட்டர்லயே இவ்வளவு இதா இருக்குண்டா பெரிய தியேட்டர்ல பார்த்தா கட்டாய தியேட்டருக்கண்டு இருக்குமல்ல நல்லா இருக்கு. அந்த விஎஃப்எக்ஸ் உண்மையா வேற எங்கேயோ போட்டாங்க. இந்திய சினிமா எல்லாருமே திரும்பி பார்க்க போறாங்க. இந்தியாவுக்கு தான் இது பெருமை. ஒரு பெரிய ஒரு படம் வேற இந்தியாவுக்கு தான் புதுசா வரும். உண்மையா அந்த லெவல்ல இருக்குது. சுதப்பாங்க கொள்ளாம கடைசி வரைக்கும் ராவணன் கடைசியில சரி முதல்ல ஏன்னா கடைசியிலையும் திரும்பி கொண்டு வந்து ஏற்றி விடுறாங்க. ராவணன் பார்த்தீங்க ஃபுல்லா அந்த இது ஃபுல்லாவே ராவணோட ஸ்கிரீன்ஸ். ரன்பீர் கபூரும் நல்ல அவரை படி காய்க்கணும் கண்ணால நடிக்கிறது அந்த ஆக்டிங் வைஸ் நல்ல அந்த அழுதான் சொல்றேன். எந்த ஆண்டாலும் நான் அவனை அந்த ரிவெஞ்ச் ராவணன் ரிவெஞ்ச் எடுக்க வாரன்றதுக்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுப்பாங்க. சூப்பர் ஐயாங்கிற ராகுல் பிரீத் சிங் அவன மூக்கு தான் வெட்டுப்படுது. அதான் மூக்க வெட்டினதுக்கு பழிவங்க தான் அவர் தூட்டின்னு போறோம். அந்த புஷ்பா விமானம் காட்டுவாங்களே பெருசா அது கீழே ஒரு தட்டு அதுல இருப்பா சீதா அந்த லொக்ல காட்டிருக்காங்களே தூரத்துல நிப்பாரு. கம்பராமாயணத்துல சொன்ன மாதிரி அந்த டீசெண்டா தூக்கிட்டு போறாரு. அதான் உண்மை நிறைய சித்தரிக்கப்பட்ட ராவணன்
கூடாது. அவ அடையோணம் கூட்டிக்கொண்டு போகணும். அதெல்லாம் நிறைய போய் புனைந்த கதைகள். அவ கட்டி தழுவி இழுக்க அந்த காப்புகள் உடைஞ்ச விழுந்து அப்படி விஎஃப்எக்ஸ் பட்ஜெட் குறைவாண்டும் அப்படி தூக்கிடுவாங்க. இல்ல. அந்த ராடத்துல தூக்கி தோல்ல ஓட்டோடு மீனிங்கே தோல்ல ஓட்டோடு போயிடுவாங்க தெரியுமா? நாடகங்கள்ல தோல்ல விட்டோடு கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி அது மீனிங்கே வித்தியாசமாயிரும். அடுத்தவன் மனைவி என்ற அந்த ரேஞ்சில. சோ இது அவ பழி வேண்டதுக்காக தான். அவருக்கு எவ்வளவு முக்கியம் தங்கச்சி. உங்களோட குடும்பத்துல உங்களோட தங்கச்சி தூக்கி நீங்க அப்படி போங்க. அதே மாதிரி சும்மா சும்மா ஆள் இல்ல. அவர் பெரிய இலங்கையிலேயே பெரிய இலங்கையில உலகத்தை ஆட்சி செய்யற சக்தி. அதாவது வந்து தவம் இருந்து சிவனிட்ட நிறைய வரங்கள் பெற்றா அதுக்கு பிறகு தவம் செய்தோண்டே இருக்கு சிவபக்தனர். சரியா கடைசியா அந்த தவம் செய்தோன்னு செஞ்சுட்டு தான் இவர்கிட்ட போவார். யார்கிட்ட காலிட்டே யாருக்கு ஒரு ஆள்கிட்ட தவம் செஞ்சுதான் அத முறியடிக்கிற இது அவர் பெற்றுருவார். அப்படிதானே? அப்படிதான் அந்த அம்பு அவர் வேண்டிடுவார். அப்படிதான். அந்த இது அந்த தவம் கலைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததால ராவணனுக்கு அந்த எல்லாடி கடவுளால கூட ராமன் வந்து ராமன் தான். ஐயோ ராமன் வந்து ஒரு கடவுள் தானே. கடவுள் அவதாரம் தான் ராமன். கிருஷ்ணன் அவதாரம் தான் ராமன். அப்ப அவராலேயே முறியடிக்கலாம் போயிருக்கும். ஏன்னா அவர் சிவபக்தனால சிவன்கிட்ட இருந்து டைரக்டா இது பண்ணதுதான் ராவணன். ஒரு ஸ்டேஜ்ல அவர் கொஞ்சம் தானவம் இதுகள் எல்லாம் வருது எங்கட ராவணனுக்கு. அதாலதான் அவர் அந்த கடவுளாலேயே ஒரு அப்படி இல்ல ஒரு அரசனண்டா அப்படித்தான் இருப்பாங்க. கெத்தா ஒரு ஆணவம் இதா அதுக்காக கூடாதவன் கெட்டவன் சொல்லலாம். சில இது அந்த காலத்துல அரசரண்டாலே அப்படித்தான். எல்லா அரசரும் அப்படித்தான். அசுரகுல அரசனா போய் வேற நாட்டை தாக்கி அந்த இடத்தை அடையக்கலாம். அங்க இருக்கிறாங்க சாயலம் தான் போர். அதுதான் போர்ன்றது. அப்படிதான். ஆனா இதுல வந்து ஹனுமன் இடையிலே காட்டுவாங்க. அந்த அவர் அம்பு விடுவாரு அந்த இவருக்கு ஹனுமன் அண்ணாக்கு என்ன பேர்? ஏதோ ஒரு பேரப்பா ஹனுமான் வேற சண்டை பிடிச்சோன்னைக்கு வேற ஒளிச்சு நம்ப விடுவார் ராமன். அந்த கதறியா அடுத்த சீதைக்கு அந்த கொஞ்சம் முகபாவங்கள் அந்த என்ன ராமன் சைடு ஃபேமிலி என்றாலே எல்லாருக்கும் அந்த ஒரு தெய்வீக முகம் இருக்கு. பார்த்தா பால் வடியணும் கண்ணால முகத்தால அப்படி இருக்கு. ராமன் அப்பா வேற வர கவனிக்காம அவதான் அந்த தியாகம் செஞ்சுட்டு இருப்பார் தசரதன் ஸ்டார்ட்ல. அவர்தான் அப்பா. அது சரி. அவர் யாருன்னு கவனிக்க அவர் உள்ள பெரிய ஒரு ஆக்டரா இருந்திருப்பாரு. எங்களுக்கு நிறைய காய்ச்சிட்டா உங்களுக்கு அப்படி இருக்கு. அந்த விஎஃப்எக்ஸ் உண்மையாவே பிரம்மாண்டம். முதல்ல அந்த ராவன் வந்து நிக்க கீழே காட்டுவாங்க. ரியாலிட்டியா இருக்கு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு உண்மையாவே. ஹாலிவுட் ரேஞ்சே போகணும்னு சொன்னா ஹாலிவுட் அவங்க தான் விஎஃப்எக்ஸ் செய்திருக்காங்க. அப்ப இது வந்து நல்ல படமா வேற எங்க போட்டி ஒன்றும் இல்லாம நல்ல படமா வேறும்னு நினைக்கிறேன். ராவணன்னு இப்படி காட்டினதே ஓகே தான் இருக்கு டெய்லர்ல. இனி படத்துல எப்படி வச்சுக்காங்களோ அவ அடையத்தான் போறாங்கன்னு போயிட்டு வராலும் நாங்க எதிர்த்து போராடுவோம்.